அப்பாடா, கொரோனா ஒரு வழியா முடிஞ்சதுன்னு நாம கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தோம். ஆனா பார்த்தா திரும்பவும் நியூஸ்ல கொரோனா பத்தி ஒரு ஷாக்கிங் நியூஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த நியூஸ கேட்ட உடனேயே நம்ம எல்லாருக்குமே மனசுல வர்ற கேள்வி இதுதான். ஐயோ, மறுபடியும் லாக்டவுனா? அந்த கஷ்டமான நாட்களை எல்லாம் நம்மால மறக்கவே முடியல இல்லையா? இப்ப திரும்பவும் அதே பயம் மனசுல வர ஆரம்பிச்சிருக்கு. சரி, உண்மையிலேயே நாம பயப்படணுமா இல்ல இது சும்மா வதந்தியா? வாங்க இத பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். முதல்ல இந்த புது பீதி எங்கிருந்து கிளம்புச்சு, இதுக்கு என்ன காரணம்னு பார்த்துடலாம். கொஞ்ச நாளா ரொம்ப அமைதியா இருந்த கொரோனா வைரஸ் இப்போ P3.2ன்னு ஒரு புது அவதாரம் எடுத்திருக்கு. இதுதான் இப்போ உலக செய்திகள்ல ஒரே பரபரப்பா இருக்கு. பெரிய பெரிய சுகாதார அமைப்புகள் எல்லாம் ஹை அலர்ட்ல இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். அப்போ இந்த புதுசா வந்திருக்கிற P3.2 வைரஸ் அப்படின்னா என்ன? இது எங்கிருந்து வந்துச்சு? இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இந்த P3.2ங்கிறது கொரோனா வைரஸோட ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் மாதிரி. நம்ம ஃபோன்ல சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகுற மாதிரி இதுவும் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டு வந்திருக்கு. பிரச்சனை என்னன்னா இது பல நாடுகள்ல ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. அதுதான் இப்போ எல்லாருடைய கவலைக்கும் மூல காரணமா இருக்கு. ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த P3.2 வேரியன்ட் ஒன்னும் புதுசு இல்ல. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடியே சவுத் ஆப்பிரிக்கால இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போல்லாம் இது பெருசா பரவல. கொஞ்ச காலம் அப்படியே சைலண்டா இருந்துட்டு இப்போ 2026ஓட ஆரம்பத்துல இருந்து மறுபடியும் அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. இதோட பரவல் சும்மா இல்ல. அமெரிக்கா உட்பட 20க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இந்த வேரியண்ட் இப்ப பரவி இருக்கு. அப்போ பாத்துக்கோங்க, இது ஏதோ ஒரு நாட்டுல மட்டும் இருக்கிற பிரச்சனை கிடையாது. இது ஒரு உலகளாவிய பிரச்சனை. இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா நிலைமையோட தீவிரம் இன்னும் நல்லா புரியும். உதாரணத்துக்கு அமெரிக்காவுல மட்டும் மார்ச் 2026 கணக்குப்படி 29 மாகாணங்கள்ல இந்த வைரஸ் பரவி இருக்கு. அதே மாதிரி ஐரோப்பாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா போன வருஷம் பதிவான மொத்த கோவிட் கேஸ்கள்ல கிட்டத்தட்ட 35% இந்த புது P3.2 வேரியண்டால வந்ததுதான்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. இப்ப இதையெல்லாம் கேட்கும்போது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும். அது என்னன்னா, நம்ம 2 டோஸ் பூஸ்டர் டோஸ்னு போட்டோமே, அந்த தடுப்பூசி எல்லாம் இந்த புது வேரியண்ட்டுக்கு எதிரா வேலை செய்யுமா இல்லையா? சரியா சொன்னீங்க. இதுதான் டாக்டர்ஸ் மற்றும் விஞ்ஞானிகளோட பெரிய கவலையே. இந்த வேரியண்ட் கொஞ்சம் புத்திசாலின்னு சொல்றாங்க. ஏன்னா இது தன்னைத்தானே மாத்திக்கிட்டு நமக்கு ஏற்கனவே தொற்று வந்ததால கிடைச்ச எதிர்ப்பு சக்தியும் சரி, தடுப்பூசி போட்டதால கிடைச்ச பாதுகாப்பையும் சரி, எல்லாத்தையும் ஏமாத்திட்டு உடம்புக்குள்ள நுழையிற திறன் இதுக்கு இருக்குதான். ஆனா இவ்ளோ டென்ஷனுக்கு நடுவுல ஒரு ஆறுதலான விஷயமும் இருக்கு. என்னன்னா, இந்த வைரஸ் ரொம்ப வேகமா பரவினாலும் இதுவரையும் உலக அளவுல இதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படல. லேசான அறிகுறிகள் மட்டும்தான் பதிவாகியிருக்கு. இது நிஜமாவே ஒரு நிம்மதியான செய்திதான். ஓகே, இதெல்லாம் உலக நிலவரம். இப்போ நமக்கு முக்கியமான கேள்விக்கு வருவோம். நம்ம இந்தியாவுல நிலைமை என்ன? நாம பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கா? நல்ல செய்தி என்னன்னா, நிபுணர்கள் சொல்றது நமக்கு பெரிய நிம்மதியை தருது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த விதமான உடனடி ஆபத்தும் இல்ல. அதனால மக்கள் தேவையில்லாம பீதி அடைய வேண்டான்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. இந்த ஒப்பீட்டை பாருங்க, உங்களுக்கே புரியும். உலக அளவுல வைரஸ் ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. பல நாடுகள் ஹை அலர்ட்ல இருக்காங்க. ஆனா இதுவே இந்தியாவை பாத்தீங்கன்னா பெரிய தாக்கமும் இல்ல, பதிவாகிற கேசுகளும் ரொம்ப ரொம்ப குறைவு. சரி, இந்தியாவுல மட்டும் ஏன் பாதிப்பு இவ்வளவு கம்மியா இருக்கு? அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1, நம்மள பெரும்பாலானோர் தடுப்பூசி போட்டிருக்கோம். 2, நிறைய பேருக்கு ஏற்கனவே தொற்று வந்து போனதால இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. 3வதா, இந்த வேரியண்டோட அறிகுறிகள் கூட சாதாரண சளி, காய்ச்சல் மாதிரி தான் இருக்கு, பெரிய பாதிப்பை ஏற்படுத்தல. மொத்தத்துல இந்த காரணங்கள்னால இந்தியாவுல மறுபடியும் ஒரு பெரிய கோவிட் அலை வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இதுதான் நிபுணர்களோட தற்போதைய கருத்து. சரி, ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாம ஜாலியா எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கலாமா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல. பாதுகாப்பு எப்பவுமே முக்கியம். என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவைன்னு இப்ப பார்க்கலாம். ஆபத்து கம்மியா இருக்குங்கிறதுக்காக இந்த விஷயத்த நாம சுத்தமா கண்டுக்காம விட்டுறலாமா? நமக்கெல்லாம் ஒண்ணு வராதுன்னு அசால்ட்டா இருக்கலாமா? நிச்சயமா அப்படி இருக்கக்கூடாது. இந்தியாவுக்கு இப்போ இருக்கிற முக்கியமான ரிஸ்க் என்னன்னா, வெளிநாடுகள்ல இருந்து வர்ற பயணிகள் மூலமா இந்த வைரஸ் நாட்டுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு தான் அரசாங்கம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. மத்திய அரசாங்கம் ரொம்ப தெளிவா சில அறிவுரைகளை கொடுத்திருக்காங்க. முதல்ல, பாதிப்பு அதிகமா இருக்கிற நாடுகள்ல இருந்து வர்ற பயணிகளை விமான நிலையங்கள்லே ரொம்ப கவனமா கண்காணிக்கிறாங்க. 2வது, வயசானவங்களும் வேற ஏதாவது உடல்நல குறைபாடு இருக்கிறவங்களும் பொது இடங்களுக்கு போகும்போது மாஸ்க் போட்டுக்கிட்டா ரொம்ப நல்லது. கடைசியா ரொம்ப முக்கியமா சொன்னது என்னன்னா, எச்சரிக்கையா இருங்க, ஆனா தேவையில்லாம பீதி அடையாதீங்க. ஆக மொத்தத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் இதுதான். பயப்பட தேவையில்லை, ஆனா பாதுகாப்பா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
கடைசியா இந்த ஒரு கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன். இது மாதிரி புதுசா ஒரு வைரஸ் வருதுன்னு செய்தி வரும்போது நாம அதை எப்படி அணுகணும்? தேவையில்லாம பீதி அடையணுமா, இல்ல தேவையான முன்னெச்சரிக்கையோட தைரியமா எதிர்கொள்ளணுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.